வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. இன்றைக்கி காலகட்டத்தில் செயற்கை நுண்ணறிவான சாட்ஜிபிடியை அதிக அளவில் யூஸ் பண்ணுறோமே, இது நமக்கு நன்மைதானா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அலுவலகம் சம்பந்தப்பட்ட ஒரு கடிதம் சாட்ஜிபிடியில் கொடுத்த போது ரொம்ப அழகாக அந்த வேலையை ஓரிரு நிமிடங்களில் தயாரித்து கொடுத்ததை பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. எனது வேலைப்பளு குறைந்தது மட்டுமல்ல, நானாக தயாரிக்கும் செலவிடும் நேரம் மிக அதிக அளவில் குறைந்து விட்டது. தரமான வார்த்தைகளுடன் வந்தது சிறப்பு. இது நமக்கு நன்மைதான். ஆனால் மகரிஷி அவர்கள் கூறுகிற அளவு முறையை பயன்படுத்தாவிட்டால் கண்டிப்பாக அதனால் நமக்கு கெடுதலும் வரும் என்று செயற்கை நுண்ணறிவின் பிதாமகன் என அழைக்கப்படுகிற ஜாஃப்ரே ஹிண்டன் அவர்கள் இதை உருவாக்கியதற்கு நான் வருத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். ஜூன் 2025 MIT மீடியா லேப் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை வெளியிட்டு இருக்கிறது. இணையதளத்திலும் அதை நாம் பார்த்து கொள்ளலாம். அதிலே ஆராய்ச்சியோட முடிவு என்ன சொல்லுகிறது என்றால், மூளையில் உள்ள நியூரான் நெட்வொர்க் வலை பின்னல்கள் இதை நாம் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய வேலை திறமை அதிக அளவில் குறைந்திருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். இரண்டாவது விஷயம், கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். அதாவது எந்த கடையில் எந்த பொருள் மலிவு என்பதை சிந்திப்பது முதல், வீட்டம்மா காலையில் இருந்து சரியா பேசலையே, என்ன காரணமாக இருக்கலாம் என்பது வரை மூளை செயல்படும் திறம் குறைவாக இருக்கும் என்று அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. அதை பிரெயின் ரஸ்ட், மூளை துருப்பிடிக்கிற மாதிரி என்றும் குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது விஷயம், அந்த ஆராய்ச்சியோட 3 மாத இறுதியிலே அதை பயன்படுத்தியவர்களுக்கு கிரியேட்டிவிட்டி, படைப்புத்திறன், மெமரி, ஒரு ஆர்வம், ஒரு திருப்தி அனைத்தும் குறைகிறது என்றும் அந்த ஆராய்ச்சி சொல்லுகிறது. நான்காவது விஷயம், கண்டிப்பாக குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சி பாதையில் இருப்பதினால் இதை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு அதிக கெடுதல் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஐந்தாவது விஷயம், நாம் தவம் அடிக்கடி செய்வதினால் நமக்கு அதனுடைய பாதிப்பு குறைவாக இருக்குமோ என்ற ஒரு முடிவுக்கும் நாம் வந்துவிட முடியாது. ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. ஆனால் விஞ்ஞான விளக்கங்களையும் அந்த ஆராய்ச்சியோட ரிப்போர்ட்டையும் பார்க்கும் பொழுது தவம் செய்ய செய்ய நுண்மான் நுழைப்புலன் அறிவு கூடுகிறது என்று மகரிஷி கூறியிருப்பார்கள். ஆனால் இதை பயன்படுத்த அளவு முறை மீறும் பொழுது அது குறைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் என்பதே நம் கருத்தாக இருக்கிறது. ஆகவே அளவு முறையோடு பயன்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்று இணைக லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.